தமிழர் மரபு, அதாவது மரபுன்றதே மாற்றம் தான். எங்க குறிஞ்சி, மருதம், முல்லை, நெய்தல், பாலை 5 வகை திணையிலையும் 5 திணையிலையும் ஒரே பழக்கவழக்கத்தை யாரும் ஃபாலோ பண்ணல. ஒரே வகையான உணவையும் நம்ம சாப்பிடல. ஒரே வகையான உடையையும் உடுத்தல. ஒரு கிராமத்துல இருக்கிற பழக்கவழக்கத்தை நகரத்துல நம்ம ஃபாலோ பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் தாண்டி கடல் கடந்து வந்து சிங்கப்பூர்ல வந்து உட்காந்துட்டு, சிங்கப்பூரே தேவையில்ல. ஒரு வெளிநாட்டுல வந்து உட்காந்துட்டு, நான் வந்து ஒரு சங்க காலத்திலயோ, இல்ல இந்த காலத்துல நடக்கிற பழக்கவழக்கத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன்னு சொன்னோம்னா, நம்மளால முன்னேறவே முடியாது. முன்னேறி இருக்கவே முடியாது. இந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி, இந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றி அமைச்சதுனால தான் தமிழர் பண்பாடு, தமிழர் சமூகம் இன்னமும் இங்க நல்லா இருக்கு. ஓகே. நீங்க வந்து உங்களோடதெல்லாம் புடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் வந்து ஒரே நிமிஷம் அங்கிட்ட மேல விடுங்க. சொல்லுங்க, சொல்லி முடிங்க. அது மாதிரி நீங்க சொல்றீங்க, இந்த பெண்களை வந்து பெருமைப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு. ஆண் பெண் வந்து சமநிலைன்ற நிலையை நோக்கி நம்ம ஓடிட்டு இருக்கோம். அவங்களோட சம்பளமும் என் சம்பளமும் விளையாட்டில் ஆரம்பித்து நான் வேலை செய்கிற வேலை வரைக்கும் எல்லாமே ஈக்குவலாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஓடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து நான் வந்து பெண் குழந்தையை பாராட்டுறேன்? நீங்கள் பாராட்டலாம் வேணாம். எங்களை நீங்கள் அதை மாதிரி தனிப்படுத்தாமையே இருந்தாலே நாங்கள் முன்னேறிடுவோம். அவங்க சொன்னது வந்து கரெக்டு. ஆனால் அதே பாரி மன்னனும் அதே தொண்டைமானும் கொண்டாடினவங்க ஔவையார். ஔவையார் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா, எல்லாருமே படிங்க, எல்லாருமே அடுத்தவங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்க. அந்த காலத்திலேயே பெண்களை கொண்டாடின சமூகம் நம்ம சமூகம், தாய் வழி சமூகம். கரெக்டாக சொல்ல போனோம்னா நம்ம ஊரை வந்து தாய் வழி சமூகம்னு சொல்லுவாங்க. ஏன் இப்போ தந்தை வழியாக மாறுச்சு? அது நடுவில் அதை தான் நான் சொல்ல வரேன். நம்ம ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸில் நாங்கள் வந்து இந்த கலாச்சாரத்துலேருந்து கொஞ்சம் வேறுபடுறோம். அப்படின்னும் போது நம்மளோட நாட்டில் வேற வேற கலாச்சாரங்கள் வரும்போது அவங்க அடாப்ட் பண்ணி அவங்களா ஒன்று உருவாக்கிட்டாங்க. இப்போ தாய் வழிக்கு மாறிடலாங்கிறீங்களா நீங்க? தாய் வழியில தான் இருக்கு. நாம அதை இன்னும் போற்ற மறந்துட்டோம். மாறிடலாம் இல்லை, நம்மளோட இயல்பாவே இருக்கு. அதை நம்ம கவனிக்க தவறோம். எங்கெல்லாம் இருக்கோ அதை நம்ம கவனிக்கணும்ன்ற நான். தாய் வழி சமூகத்துக்கும் தந்தை வழி சமூகத்துக்கும் என்ன வேறுபாடு? வேறுபாடு வந்து தாய் வழி சமூகத்துல வந்து நம்ம பழகிறது எல்லாமே வந்து எப்படி சொல்றது, நம்மளுடைய தாயை முன்னிறுத்தி, தாயின்றதை விட எல்லாமே தாய்மொழி, தாய் நாடு எல்லாமே அந்த மாதிரி முன்னிறுத்தி வரும். தந்தை வழி சமூகம் மொழி பேசுறதுக்கு முன்னாடி, ஆமா, மொழி பிரச்சனைக்கு முன்னாடி, மொழி பிரச்சனை இல்ல, மொழியே பேசுறதுக்கு முன்னாடி மனுஷன் இருந்திருப்பான்ல, உள்ள பெற்றிருப்பான்ல, தாய் இருந்திருப்பான்ல, அப்ப தாய்மொழி கிடையாது, தாய்மொழி கிடையாது. ஆனா அப்ப தாய் வழி சமூகம், தாய் வழி சமூகம் தான். எதனாலனா அம்மா தான் வீட்டுல இருந்தா. அப்போ இல்ல, ஏன் இல்ல, அம்மா இப்போ வீட்டுல இருந்தா? அப்போ நீங்க சொல்ற டைம் இல்ல, அம்மா தான் பாத்துக்கிட்டா. இல்ல, ரெண்டு பேரும் போயிடுவாங்க வெளியே. நீங்க போயிடுவாங்க, தாத்தா பாட்டி கிடையாது. தாத்தா பாட்டி கிடையாது. அதனால தான் சொன்னேன். நம்ம எப்பொழுதுமே பேசும்பொழுது பின்னாடி ஏன் 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 ஏன்னு கேட்டால் அந்த கேள்வி வந்துடும். ஏன் தாய் வழி சமூகம் சிறப்பு அப்படின்னா, இந்த உலகத்தில் தாய் மட்டும்தான் உண்மை. உலகத்தில் மறுக்கவே முடியாத உண்மை என்னன்னா தாய்ங்கிறது மட்டும்தான். தந்தைங்கிறது யார் தெரியுமா? நான் ஏன் தெரியுமா தந்தையை மரியாதை வச்சிருக்கேன்? தந்தை என்பது என் தாயின் மேல் நான் வைத்திருக்க நம்பிக்கை. அதுவும் தாய் தான். எங்க அம்மா காமிச்சா இது அப்பான்னு, அதனால அவர் அப்பா. இந்த கையை கெடுக்காம இந்த கையை காமிச்சிருந்தானே இவர் அப்பா எனக்கு. கரெக்டா? அதனால தான் நம்ம தாய் வழி சமூகம் வேணும்னு. தாய் வந்து 4000 வருஷமா இருந்தா பாட்டு பாடினா அதெல்லாம் காரணம் கிடையாது.